ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சௌசௌ சட்னி தான் பார்க்க போகிறோம். இது என்னோடய சேனல். இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சௌசௌ சட்னி பண்ணுறதுக்கு ஒரு சௌசௌ எடுத்துக்கலாம். 2 தக்காளி, ஒரு வெங்காயம், பச்சை மிளகா, காஞ்ச மிளகா தேவையான அளவு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா ஈரம்லாம் போனதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலப்பருப்பு போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உங்கள்கிட்ட உளுந்து இருந்தால் உளுந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. என்கிட்ட உளுந்து இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. அதில் கொஞ்சம் 4-5 பல் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும், அப்போ தான் சட்னி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதில் பச்சை மிளகா, காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோம், அதனால் நான் எக்ஸ்ட்ரா காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. அதையும் இது எல்லாமே நல்லா வதங்கணும். ஏன்னா இதெல்லாம் வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் சௌசௌ சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சௌசௌ சேர்த்துக்கலாம். நான் ஒரு சௌசௌ கட் பண்ணேன், எனக்கு 1 கப் கிடச்சிச்சு. ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக வதங்கும். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிங்கன்னா வதங்கிறதுக்கு டைம் எடுக்கும். அதே மாதிரி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா 1-2 அப்படியே அரைக்காமல் மசியாமல் அப்படியே இருந்துடும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுதான் நம்மளோட வேலையே. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே வச்சிடாதீங்க. நான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சனால என்னோடய கடலப்பருப்பு கொஞ்சம் கருப்பாயிடுச்சு. அது இந்த டேஸ்ட்டில் அது அந்தளவுக்கு தெரிஞ்சுக்காது. ஆனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் புளியும் சேர்த்துக்கோங்க, அது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் வதக்கிட்டு நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அதை மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்து அதில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதிலே நம்ம தக்காளிலாம் வதங்கும்போது அதிலே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதே ஆக்சுவலி கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லா மசிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா போட்டுட்டு அரைச்சிருங்க. அரைச்சதுக்கப்புறம் நம்ம முடிச்சுட்டு தாளிச்சிடலாம். மறுபடியும் நம்ம எந்த கடாயில் வதக்கணுமோ அதையே வச்சுட்டு அது தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த சட்னியை அதில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வைக்க வேணாம், ஜஸ்ட்டு தாளிக்கிறதுக்காக மட்டும்தான். அப்படி இப்படி உங்களுக்கு தேவைப்படல அப்படின்னா நீங்கள் தனியாக இதை கிண்ணத்தில் மாற்றிட்டு தாளித்து அதில் கொட்டிக்கோங்க. நான் இந்த பாத்திரம் யூஸ் பண்ணனால சரி ஓகே இதிலே நம்ம தாளிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இதிலே தாளிக்கிறேன். ரொம்ப கொதிக்கலாம் வைக்க வேண்டாம். தாளித்ததுக்கப்புறமேட்டு இதை தோசைக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.